எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் NLT ஹோஸ்ட். இது உங்கள் NLT கேமிங் ஜோன். புதுசாக பாக்குறீங்களா இருந்தாலும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன சொல்ல வேண்டியது கடமை, செய்ய வேண்டியது உங்க கடமை. ஓகேங்களா? சோ சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்புறேன். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ சின்ன சின்ன செட்டிங்ஸ் வேலையெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? சோ ஹை குவாலிட்டி செட்டிங்ஸ் வச்சிருந்தேன். சோ ஒரு சில ஸ்மூத்னஸ் இல்ல. சோ பாத்துக்கலாம். நம்மளுக்கு கதை தாங்க முக்கியம். அதுவும் இல்லாம மொபைல் கேம் பிளேவா. ஸோ ரன் ஆனாலே பெருசு தான். ஓகேங்களா? ஸோ கிராபிக்ஸ் நான் அவ்வளோக்கா எதிர்பார்க்கல இந்த தடவை. ஸோ இன்னைக்கான பயணத்துல என்னன்னா, ஸோ பேண்டோரா பாக்ஸ் அப்படின்னு நம்ம போன தடவை ஒரு அக்கா சொல்லியிருப்பாங்க. ஐ மீன் ஆரக்கல் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்ற எதிர்காலத்தை கணிக்கிற ஒரு கண்ணும் கவரும் அக்கா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன்படி என்னன்னா, இந்த பாலைவனத்துல தான் அது இருக்கு. அதுவும் ஒரு டைட்டன் மேல இருக்கு. அந்த டைட்டன் தான் என்னன்னா, என்ன சொல்றது, மற்ற டைட்டனோட ஒரு தலைவன் மாதிரி இருக்கிற டைட்டன் வந்து என்ன பண்றாரு, ஜூஸ் தலைவர் தலையிலேயே தட்டி இந்த கோயிலை நீ முதுகுல வச்சுட்டு என்ன சொல்லணும், தாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டன் இருக்கும் போல. சோ அது அத்தீனா தான் இப்ப சொல்லுவாங்க. சோ அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஆனா அந்த பாலைவனத்துல தான் அந்த பேண்டோரா பாக்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த ஆரக்கல் அப்படிங்கிற அந்த அக்கா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம வந்து எங்க வந்திருக்கிறோம், அந்த பாலைவனத்துல இருக்கிற ஏரியாக்கு வந்திருக்கிறோம். அங்க அதுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அத்தீனா சொல்றாங்க. கிரேட் ஹவுஸ் பயணம் இப்ப இன்னும் மூர்க்கமாகறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அந்த பாலைவனத்துல நீ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அதுதான் என்ன சொல்றது, பேண்டோரா பாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்தை நம்ம சொல்றாங்க. அதே சமயத்துல என்னன்னா, அது எங்க இருக்கு அப்படிங்கறத நல்லா அப்படியே ஒரு கேமரா எங்களை உள்ள விட்டு ஆட்டி எடுத்துட்டு போயிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ என்னன்னா, அந்த பேண்டோரா பாக்ஸ் எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த டெம்பிள், ஒரு டெம்பிள் இருக்கு. அந்த டெம்பிள் எங்க இருக்குன்னா, ஒரு தலைவன் குழந்தையாட்ட தவழ்ந்துகிட்டே போயிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் நெஞ்ச சைஸ் இல்ல, டைட்டனுங்க, எத்தா தண்டின்னு பாருங்க. அதுக்கு மேல அந்த கோயில தாங்கிக்கிட்டு தலைவன் அப்படியே ஏறி போயிட்டு இருக்கிறான். ஓகேங்களா? சோ அந்த கோயில்ல தான் அந்த பேண்டோரா பாக்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம போய் எடுக்கணும். ஓகேவா? சோ அடுத்த மிஷன் அந்த பேண்டோரா பாக்ஸை நோக்கி போகணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஏரிஸ் அப்படிங்கிற கடவுளை வந்து நல்லா குத்துன்னு குத்த முடியும். ஐ மீன் ஃபைட் பண்ணி அதை டிஃபீட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால என்னன்னா, நம்ம அத்தீனா அப்படி சொல்லி இருக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம இந்த பாலைவனத்துல போவோம். ஓகேங்களா? இந்த பாலைவனத்துல ஒருவேளை நீங்க மொபைல் கேம் பிளேவோ ஒருவேளை விளையாடுற மாதிரி இருந்தாலும் சரி, மற்றபடி யார் ஏதாவது இந்த God of War 1 விளையாடுற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல ஒரே விஷயம் தான், அந்த ஒரு சவுண்ட் ஒண்ணு கேட்கும். இசைமலையில் நலைய தயாரா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தி என்ன சொல்றது, பாட்டு பாடுறன்னு பேர்ல கத்திட்டு இருப்பா ஒரு கோரஸா. சோ அவளோட சவுண்டை நம்ம கேட்டு அதன்படி நம்ம போனோம்னா அவளை கண்டுபிடிச்சி நம்ம என்ன சொல்றது, பாடுவியா அப்படின்னு வாய் பிடிச்சி நான் தாவாலேயே இழுத்து போட்டு என்ன சொல்றது முடிச்சு விட்டுருவாரு. ஓகேங்களா? அதனால என்னன்னா, ஒரு 3 பேர் நம்ம டிஃபீட் பண்ணி ஒரு கதை ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன் இதெல்லாம் முன்னாடியே சொல்றேன், சோ ஒரு கைடன்ஸ் மாதிரி உங்களுக்கு சொல்லிடலாம். தான் ஆரம்பத்திலேயே எஸ் ஆக ட்ரை பண்ணுவா. சோ பின்னாடியே சாத்தி விடுங்க. எஸ் ஆக மட்டும் விட்டுறாதீங்க, ஏன்னா ஓடி போய் இந்த இதுல மாட்டிப்போம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் தடவை என்னன்னா, பாட்டு பாடுற சவுண்டை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கணும். அடுத்தபடி இதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தா. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு என்னாச்சு அப்படிங்கன்னு பாக்கையில இவங்களை எல்லாத்தையுமே கிரேட் ஹவுஸ் போட்டு தள்ளி அங்க ஒரு கதை வாட்டம் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் மட்டும் காமிக்கிறேன். மற்றது எல்லாமே என்னன்னா, இன்னும் ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம பிடிச்சி சும்மா திருப்பி போட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பாடுவி அப்படின்னு சொல்லி, இனிமேல பாட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆத்மா மாதிரி அப்படியே கத்திக்கிட்டே போயிரும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இது ஜோலி முடிஞ்சு. அவ்வளவுதான். இதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. அதே மாதிரி இன்னும் 2 இந்த பாலைவனத்திலே சுத்திட்டு இருக்கும். ஓகேங்களா? அது எல்லாத்தையுமே இழுத்து போட்டு லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு விட்டு அந்த கதை ஓபன் பண்ண வைக்கிறது தான். ஸோ அந்த ஆத்மா தான் அதோட அந்த கதவோட ஓப்பனிங் கீ. ஓகேங்களா? ஓகே, இந்த சீன் என்ன கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஸோ இதை கட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம கதைக்கு போற சீனை போயிடலாம். ஓகேங்களா? அடுத்த கட்டமா என்னன்னா, இந்த 3 பேத்தையும் முடிச்சிட்டோம். 3 பேத்த முடிச்சதுனால அந்த கதவும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உள்ள போனோடனே ஒரு சேவ் பாயிண்ட் இருக்கும். ஸோ சேவ் எடுத்துட்டு டக்கு நம்ம போற வழியை மட்டும் பார்ப்போம். ஏன்னா அங்க ஒரு பெரிய மனுஷர் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. ஸோ அது மேல அந்த கோயில்ல தான் அந்த பேண்டோரா பாக்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள போன வாட்டி இன்னும் என்னென்ன மாறப்போகுது, என்னென்ன ஒரு புது சக்திகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது போனாதான் தெரியும். அதுக்கு இந்த பாலைவனத்துல வேற இந்த புயல் காத்து வேற வேங்கையா வேகமா வீசிட்டு இருக்கு. அதான் ஸோ அதை எப்படி நம்ம தாண்டி போறது அப்படிங்கிற ஒரு சில டெக்னிக்ஸும் இந்த கேம்ல பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? விளையாண்டவங்களுக்கு தெரியும், விளையாடாதவங்களுக்கு மொபைல் விளையாடுறதுக்கான சான்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஸோ விளையாண்டு பாருங்க. எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொன்னா நெட்லயே இருக்கு. ஸோ யூடியூப்லயே இருக்கு. ஸோ சர்ச் பண்ணி மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த தாவல வந்து என்னன்னா, நான் இங்க பேந்த முடிச்சுட்டு இருப்போம். ஒன்றும் கிடையாது. இங்க இது ஓப்பன் பண்ணிட்டு இங்க ஒரு கல்லாட்டம் இருக்கும்.
அந்த கல்லை வந்து நம்ம எடுத்துட்டு போய் அந்த மூல சந்தில் வச்சிடணும். ஐ மீன் இது எப்படி என் வீடியோக்கு தகுந்த மாதிரி பார்த்தோம்னா இது ரைட்டா லெஃப்ட் சைடு ஓகேங்களா. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு வழி இருக்கு, அந்த வழியில வந்து அந்த கல்லை எடுத்துட்டு போய் அங்கே வச்சிடணும். வச்சு மேலே ஏறி போறதான் மீதி பாக்கி. பத்தாத்துக்கு இவனுங்க வேற வருவானுங்க. ஆல்ரெடி வெறியில இருக்கிறேன், நீங்க ஏன்டா என் வெறியை இன்னும் வேங்கையா ஏத்துறீங்க, வெண்ணெய் மாவனுங்களா, வெண்ணையை தடவி வாயில வைக்கிறேன்டா போங்கடாதால. அவ்வளவுதாங்க, எல்லாத்தையும் இவனுங்க மாதிரி முடிச்சுன்னு வந்துகிட்டே இருப்பானுங்க சொல்ல போனா. அதுக்கப்புறமேட்டு கடைசியில இதை நான் எப்படி கரை சேர்த்தேன் அப்படிங்கறத ஒரு ஸ்பீடா பாத்திரலாம். சொல்ல போனா என்ன சொல்றது, ஒரு சில தாள் நான் குழம்பி போயிருவேன், அதனால நான் ஸ்பீடா வச்சிட்டேன் ஓகேங்களா. அது ஒரு சில செவர்லாம் இருக்கும், அங்க போய் நான் சும்மா தேவையில்லாம அடிச்சிட்டு இருப்பேன், ஏதாவது பொருளுக்கு ஏதாவது பின்னாடி இருக்குமோ அப்படின்னு. அதுவும் இல்லாம அந்த ஒரு நொறுங்குற மிஷின் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுல இந்த கல்லை விட்டு அந்த நொறுங்குற மிஷினை உடைக்கணுமா அப்படின்னு கூட நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த வழி இருக்கு, இந்த கல்லை தூக்கிட்டு போய் அங்க சொருகி வச்சு ஏறணும் மேல அப்படிங்கறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அதனால இந்த கல்லை தூக்கிட்டு போய் அங்க வைக்கணும் ஓகேங்களா. ஓகே இருங்க, ஆலேக்கா தள்ளிட்டு போயிடும். கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா R2 அழுத்தி X அழுத்தி பிடிச்சோம்னா அப்படி டக்கு டக்குன்னு போயிடும். அது இல்லாம டக்கு டக்குன்னு நம்ம ஏறி போய் எடுத்துடலாம் ஓகேங்களா. ஏன் காட் ஆஃப் வார் சீரிஸ் எப்பயும் கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு தெரியுதுன்னா, காட் ஆஃப் வார் சீரிஸ் வந்து ரொம்ப பெருசா சொல்ல போனா. ஸோ இன்னும் நடுவில் வந்து கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டா இருக்கு, அதுக்கப்புறமேட்டு பிளே ஸ்டேஷன் 2ல எல்லா கேமும் பண்ற மாதிரி இருந்தா அடுத்தது காட் ஆஃப் வார் 2 தான். அதுவும் மொபைல் கேம் பிளே கண்டிப்பா வந்துடணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபுல் கேம் பிளே நான் தான் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, ஆல்ரெடி பண்ணிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, எனக்கு தெரியல சொல்ல போனா. ஆனா நாம தான் ஏதோ பண்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஃபீல், அவ்வளவுதான் ஓகேங்களா. ஸோ இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். அதுவும் இல்லாம நம்ம சேனல்ல வந்து சோலோ லெவலிங் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் ஜென்சின் இம்பாக்ட் வந்து என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு 2025 ஃபுல் ஸ்டோரி முடிகிற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா. அதனால யாராவது ஜென்சின் இம்பாக்ட் ஃபேன்ஸோ இல்லாட்டி அந்த கேமை பத்தி தெரியாதுங்களோ அந்த கேமை வந்து பாருங்க. ஏன்னா மொபைல் ஒரு பெஸ்ட் கேமு, அதே சமயத்துல ஸ்டோரேஜ்னா ஒஸ்ட் கேம்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஓகே, இந்த ஆர்ன ஊதி ஆர்னா என்ன சங்கானே தெரியல, ஊதி விட்டு இப்போ போயிட்டு இருக்கிறாரு. ஓகே, ஒஸ்ட் கேம்னு சொன்னல, அது வந்து என்னன்னா ஸ்டோரேஜ் வைஸ்ல உங்களுக்கு ஒரு நல்ல டிவைஸ் போன் இருந்துச்சுன்னா அந்த ஜென்சின் இம்பாக்ட் அப்படிங்கிற கேம் வந்து உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். மற்றபடி கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த கேம் ஓகேங்களா. ஓகே வந்து பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்க, உங்களுக்கு அப்படியே பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கூட பாருங்க. அதுல நிறைய கண்டென்ட் இருக்கு, அது எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. அதே சமயத்தில் நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பப்ப நம்ம லைவ் பண்ணிடலாம் ஓகேங்களா. பண்ண முடியாத சூழ்நிலையில கஷ்டம் தான் ஓகேங்களா. சரி ஓகே, அதே சமயத்துல கதையும் வந்துருச்சு. ஸோ கிரேட் ஹவுஸ் வந்து அந்த டைட்டன் இருக்கிற தாவுக்கும் வந்துட்டாரு. அங்க ஒரு சங்கு இருக்கு, ஊதலாம் அப்படின்னு போகும்போதுதான் குறுக்குல இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு மேடம் வருவாங்க. பாருங்க அந்த மேடம் ஏடா போச்சு அப்படின்னு நம்ம கிரேட் ஹவுஸ் முழிக்க, அங்கிருந்து 2 பேர் தெரிக்க அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்க, எங்க அப்பா வாய் வாட்டமா இருக்கு. கிரேட் ஹவுஸ் உள்ள விட்டு ஆட்டிடுவாரு, சொன்னா கேளுங்க. ஒரு மனுஷன் அவ்வளவுதான், வீரத்தை காமிச்சிருவாரு பாத்துக்கோங்க. டக்கு டக்குன்னு இவங்களை முடிக்கிறது தான் வேலை. என்ன மேட்ருன்னா, தலைவன் அட்டிக்கிற ஸ்டைலே வேற மாதிரி இருக்குதுல, வாட்டமா இருக்குதுல, தலைவன் வச்சு சேராயா ஒரே மட்டும். ஸோ இருக்கிற எல்லாம் பவரையும் இறக்கி போட்டு தூக்கி போட்டு முடிக்கிறது தான் எல்லாத்தையும் ஓகேங்களா. ஓகே கேஸ், டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே நம்ம முடிச்சு விட்டு அடுத்த கட்டமா நம்ம எங்க போக போறோம்னா, நம்ம பெரியவர்கிட்ட தான் நம்ம போகணும். அவர் சங்க ஊத்தி வரவேற்பு, வரவேற்புன்னு கிடையாது, அவர் வர வைக்கணும் இங்க. அதனாலதான் சங்கம் இங்க இருக்கு. பட் குறுக்குல இவங்கெல்லாம் வந்து இசை மலையில் நலைய தயாரா அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. வாய்த்தான் பெருசா இருக்கு வெளியே, மற்றதுல எதுவும் இவங்க பெருசு கிடையாது. அதனால முடிச்சு விட்டுறலாம் ஓகேங்களா. ஓகே கேஸ், ஸோ அதே சமயத்தில் ஜென்சின் இம்பாக்டை பற்றி பேசிட்டு இருந்தால, ஸோ அந்த கேம் வந்து நீங்கள் என் சேனலில் இருக்கு, சர்ச் பண்ணி பாருங்க. அதே சமயத்தில் காட் ஆஃப் வார் சீரிஸும் போகும். பிளே ஸ்டேஷன் 2ல மோஸ்ட்லி எதெல்லாம் நல்லா ஃபோனில் ரன் ஆகுதோ அந்த கேம்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ட்ரை மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸோ எது நான் ட்ரை பண்ணுறேன்னா அது ஃபுல் சீரீஸை முடிக்கிற மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஜென்சின் இம்பாக்ட் முடிக்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக எப்படினாலும் 1 வருஷம் தாண்டிடும் போல். ஸோ அவ்வளோ கண்டென்ட் அதில் இருக்குது. ஆஃப்லைன் கண்டென்ட் எல்லாமே நான் லைவாக போட்டுருவேன், ஸ்டோரி கண்டென்ட் எல்லாமே வீடியோவாக போட்டுருவேன் ஓகேங்களா. அதே சமயத்தில் எங்களை பேசிட்டு இருக்கிற நேரத்தில் எங்களை எல்லாத்தையுமே டக்குன்னு முடிச்சிடுறோம். ஏமா எல்லாரும் செத்து போயிட்டாங்க, நீ மட்டும் ஏமா அப்படி வாட்டமாக இருந்துக்கிட்டு, அவ்வளோதான், இந்த அம்மாவும் காலி. ஸோ அடுத்ததான் ஸ்டோரி வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இருந்த இடத்துலயே வச்ச படி அப்படிங்கிற மாதிரி இதுவும் வந்து விட்டது. ஸோ நம்ம கிரேட் ஹவுஸ் வந்து அதை பிடிச்சி ஊத போறாரு ஓகேங்களா. வாய் வச்சு ஊதறல நம்ம தலைவன் பெரும் கில்லாடி, சங்கு ஊதுறதுல ஓகேங்களா. ஸோ தலைவன் சங்கும் ஊதுறாரு. ஸோ சங்கு ஊதுன வேகத்திலேயே எவன்டா அவன் என் காதல் சங்கு ஊதுறது அப்படிங்கிற மாதிரி தலைவன் லைட்டா இங்க எட்டி பாக்குறதுக்கு வருவாரு.
ஸோ நம்ம கிரேட்டர்ஸும் ஸ்பைடர்மேன் மாதிரி பிடிச்சி போயிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த டைட்டன் இங்கே தான் வந்துட்டு இருக்கு. இந்த டைட்டன் நம்ம கிரேட்டர்ஸ்க்கு ஒரு ரிலேட்டிவ் மாதிரி. ஸோ போக போக தெரியும். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் சும்மா ஸ்டோரி வைஸ்ல போகும்போது அதெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா. ஓகே, இது கரெக்டா இருக்கும். தாத்தா வராரு, கத்தரை விட்டா போறாரு, கரெக்டா இருக்கும் கிரேட்டர்ஸ்க்கு இந்த டைட்டனுக்கும். ஓகேங்களா. ஓகே, ஏன் சொல்றேங்கிறது கதை தெரிஞ்சு எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அங்க இருக்கிற ஒரு சங்கிலியை பிடிச்சி தலைவன் ஸ்ட்ரைட்டா அப்படி ஸ்டைலா தலைவன் அப்படி சுத்தி சுத்தி போய் மலை ஏறிட்டு இருக்கிறாரு. ஸோ பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல ஒரு ஆயா பேசிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தலைவன் அந்த மலை ஏறி முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. என்ன அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி ஃப்ரேம் வைஸ்ல பார்த்தா பகல் நைட்டு அப்படிங்கிற மாதிரி எதுவும் மாறாது. ஆனா அவங்க கதை அப்படித்தான் சொன்னாங்க. தலைவன் 3 நாளா ஏறி அப்புறமேட்டு இந்த கோயில்ல போய் சேர்ந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா அவரு ஏறினதை மட்டும் தான் காமிப்பாங்க. ஓகே, ஸோ இங்க ஒரு கழுகு உட்காந்துக்கிட்டு ஒருத்தனோட கண்ணை நோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் எனக்கு இதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ சின்ன குசும்பு வேலையை பண்ணி விட்டுருப்போம். ஓகேங்களா. ஸோ ஃபைனலா கிரேட் ஹவுஸும் மேலே ஏறிட்டாரு. எவன்டா அவன் கண்ணை நோண்டி பிடிக்கி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தலைவன் பார்த்துக்கிட்டே ஏறும் போது தான் அந்த கழுகும் சைடில் உக்காந்துட்டு இருக்கோம். இந்த கழுகு தானே அப்படிங்கிற மாதிரி பார்க்கும். அது எனக்கு குறுகுறுன்னு பார்த்துச்சா, எனக்கு மனசு கேட்கல. அதனால என்ன சொல்றது, கதையை முடிச்சு விட்டேன். அவ்வளவுதான். ஓகே கைஸ், எனக்கான வீடியோ அவ்வளவுதான். ஓகேங்களா. ஸோ காட் ஆஃப் வார் சீரிஸ் வந்து இன்னும் முடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதே சமயத்தில் ஜென்சின் இம்பாக்ட் இருக்கு, சோலோ லெவலிங் இருக்கு. ஸோ நிறைய கண்டென்ட் இருக்கிற காரணத்தால நான் எதை முடிவு எடுத்து பண்ணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலையும் அப்பப்போ இருப்பேன். பார்க்கலாம், டக்கு டக்குன்னு முடிக்கிறதான் வேலை. சோலோ லெவலிங்லும் முடிக்கிற கண்டென்ட் கிடையாது. காட் ஆஃப் வார் முடிச்சிடலாம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு சில விஷயங்கள் முன்ன பண்ண இருக்கதான் செய்யுது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க தான் எனக்கு ஆதரவு தரணும். ஓகேங்களா. யாராவது புதுசாக பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய், see you.